வணக்கம் தோழன் தோழிகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின் அர்த்தம். நாரதர் எல்லாம் அறிந்தவராக கருதப்படும் தபஸ்வி. ஆனாலும் ஒரு நாள் அவர் மனதில் ஒரு சந்தேகம் பிறந்தது. நான் தினமும் பக்தியுடன் நாராயணா நாராயணா என்று சொல்கிறேன். ஆனால் அந்த நாமத்தின் உண்மை அர்த்தம் என்ன என்று தெரியவில்லை. இதை கண்டுபிடிக்க அவர் ஒரு முனிவரிடம் சென்றார். முனிவர் சிரித்தபடியே, நாரம் என்றால் தண்ணீர், அயனம் என்றால் உறங்குகிறவன், கடலிலே சயனம் செய்பவன், அதனால் நாராயணன் என்று சொன்னார். ஆனால் நாரதரின் உள்ளம் திருப்தியடையவில்லை. அவர் நேராக நாராயணனிடம் சென்று, பகவானே, நாராயணா என்று நான் உங்களை நாள்தோறும் போற்றி பாடுகிறேன். ஆனால் அந்த நாமத்திற்கு உண்மையான அர்த்தம் தெரியவில்லை. நீரே விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டார். பகவான் சிரித்தார். அதை எனக்கும் தெரியவில்லை நாரதா. நீ நர்மதா நதிக்கரையில் இருக்கும் ஒரு வண்டிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என்று சொன்னார். நாரதர் வண்டிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். அந்த வண்டு அதை கேட்டவுடன் சுருண்டு விழுந்து இறந்து விட்டது. நாரதர் அதிர்ந்து நாராயணனிடம் திரும்பினார். பகவானே, என்ன இது, வண்டு இறந்து விட்டதே என்று மனம் வருந்தினார். பகவான் சிரித்தபடி மறுமுறை கூறினார். அதோ அந்த மரத்தில் ஒரு கிளி இருக்கிறது, அதிடம் போய் கேள் என்றார். நாரதர் கிளியிடம் சென்று, நீ நாராயணன் என்ற நாமத்தின் அர்த்தம் கூற முடியுமா என்று கேட்டார். அந்த கிளியும் விழுந்து இறந்துவிட்டது. மிகவும் கலங்கிய நாரதர் வேறு உயிரினத்திடம் கேட்பதற்கு தயங்கினார். நாராயணன் ஒரு கன்றிடம் கேட்க சொன்னார். நாமம் கேட்டவுடன் எல்லாம் இறந்து விடுகிறது. நானும் கேட்டு அந்த கொடிய பாவத்தை செய்துவிடப் போகிறேனா என்று பயந்தார். நீ ஒரு தபஸ்வி, தபஸ்விக்கு தைரியம் வேண்டும், நாரதா நீ கேள் என்று பகவான் கூறினார். நாரதர் தைரியமுடன் கன்றிடம் கேட்டார். அதுவும் இறந்துவிட்டது. திகைத்து கலங்கிய நாரதர் நாராயணனிடம் மீண்டும் வந்தார். பெருமாளே, இந்த நாமம் கேட்பவர்களெல்லாம் இறந்து விடுகிறார்கள். இதுதான் உண்மையான அர்த்தமா என்று கேட்டார். அப்போது நாராயணன், நாரதா, இதுவரை நீ கேட்டது பூச்சி, பறவை, விலங்கு, அவை அனைத்தும் உயர்ந்த பிறவி பெற விரும்பிய ஆன்மாக்கள். நீ கேட்டபோது அவை அந்த நாமம் கேட்டு அந்த உடலை விட்டன, அவ்வளவுதான். இப்போது நீ மனிதனிடம் கேள், காசி நாட்டின் இளவரசனிடம் கேள் என்று மென்மையாக கூறினார். நாரதர் பயத்தை அடக்கிக் கொண்டு இளவரசனிடம் சென்றார். இளவரசா, நாராயணன் என்ற நாமத்திற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டார். இளவரசன் சிரித்தபடி கூறினார். ஓம் நமோ நாராயணாய இந்த 8 எழுத்து மந்திரம் பிறவிப்பணி தீர்க்கும் தெய்வீக நாமம். நான் தான் உங்கள் முன்னால் வண்டாகவும் கிளியாகவும் கன்றாகவும் பிறந்த ஆன்மா. நீங்கள் கேட்டபோது அந்த நாமம் என் காதில் விழுந்தது. அதனால் உடலை விட்டு இப்போது மனித பிறவி பெற்றேன். இனி இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஓதி நம்மை முக்திக்கு செல்ல செய்வேன். அந்த வேளை நாரதரின் உள்ளம் மிகுந்த வெளிச்சத்தால் நனையப்பட்டது. அவர் முடிவுக்கு வந்தார். நாராயணன் என்றால் வாழும்போது செல்வத்தை அருளுபவன், வாழ்வுக்கு பிறகு முக்தியை அளிப்பவன். அன்றிலிருந்து நாரதர் மனம் நிரம்ப கருணையுடன் அன்புடன் ஓம் நமோ நாராயணாய எனும் நாமத்தை தினமும் உணர்வோடு உச்சரிக்கத் தொடங்கினார். ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.